வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். நவராத்திரி புராண கதை. 9 நாட்கள் அசுரர்களை போரிட்டு அழித்த அம்பிகை. அசுரர்கள் மதுகைடபர், மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்பநிசும்பர், ரக்தபீஜன் என பல அசுரர்கள் இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்தனர். இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என 33 தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர். மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்க்கையாக அவதாரம் செய்தார். அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணம் விவரிக்கிறது. மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர். தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள். அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன், முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி, யார் என்னை போரில் வெல்கின்றனரோ அவர்களைத்தான் மணப்பேன் என்றாள். அதற்கு சண்டனும் முண்டனும், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை, பெண்ணான நீயும் மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர். அதற்கு தேவி, தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்து விட்டேன், நீ போய் ராஜாவிடம் சொல், அவர்கள் எப்படி சொல்கின்றாரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள். இதை சும்பன் நிசும்பன்களிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர். அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் தேவி. அதில் ரக்தபீஜன் என்னும் ஒரு அரக்கன், இவன் கடும் தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான். இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு ரக்தபீஜன் தோன்றுவான். அவனும் ரக்தபீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான். இரத்த பீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்த பீஜர்களால் நிறைந்தது. உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்த பீஜனின் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள். சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள். கடைசியில் இரத்த பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான். மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் 9 பேராக அவதரித்த அன்னை 9 நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள். சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள். நன்றி, வணக்கம்.